என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? பேசாம இந்த ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிடு. உனக்கு இது சரிப்பட்டு வராது. இந்த ஜாப்ல இருந்து நின்னுட்டா புதுசா ஜாப் போனா ரொம்ப சேலரி கம்மியா வரும். நான் எப்படி எல்லாம் வச்சு சமாளிக்கிறது? அதுக்குன்னு இப்படியா? நீ தூங்கி 1 வாரம் ஆகுது. தூங்காம இருந்தேன்னு ஏன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஆல்ரெடி நீ அப்படிதான் கொஞ்சம் நடந்துட்டு இருக்க. என்ன கதை சொல்லட்டும்? ஏதாவது சொல்லுமா. ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சான். அந்த காக்காக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சான். தண்ணியை தொலாவிட்டே இருந்துச்சான். எங்கேயுமே தண்ணி கிடைக்கலையா. கடைசியில் ஒரு இடத்துல சின்னதா ஒரு பாட்டில்ல தண்ணி இருந்துச்சான். ஆனா இந்த காக்காவோட வாய் அந்த பாட்டிலுக்குள்ள போகாது. அதனால காக்கா வந்து ஐடியா பண்ணுச்சான். கீழே இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் தூக்கி அந்த பாட்டில போட்டு தண்ணியை மேலே வர வச்சுச்சான். மேலே வந்தவனே குடிச்சிட்டு ஜாலியா பறந்து போயிடுச்சான். இந்த காக்காக்கு எவ்வளவு அறிவு பாத்தியாமா? இரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்லமோ, என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி எடுத்துட்டு போலான்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். அங்க தனியா இருக்கிறதுக்கு வீட்டுக்காவது வரலாம்ல. நான் எங்க தனியா இருக்கேன்? பாப்பா தான் இருக்கிறாள்ல. எந்த பாப்பா? யாரோடது? என்னடி லூசு மாதிரி பேசுற? என்னோடதான், என்னோட பாப்பா தான். நான் லூசு மாதிரி பேசுறேன்னா நீ லூசு மாதிரி பேசுறியா? சரி, நல்லா முத்தி போச்சு. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, பாப்பா வந்துருச்சா? அம்மா பயமா இருக்குடி. என் ரூம்ல ஒரு குழந்தை இருக்குடி. கதை சொல்லுன்னு சொல்லிச்சு தெரியுமா? நானும் காக்கா கதை சொல்லிட்டு வந்தேன் தண்ணி எடுக்க. நீ கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்க.